வணக்கம் தோழர்களே. RSS பிஜேபி சங்கப்பரிவார் கும்பலே ஒரு அயோக்கிய கும்பல் தான். எதிரிகளை எப்போதும் நெத்திக்கு நேரா நெஞ்சுக்கு நேரா நின்னு களத்துல அடிச்சு ஆடி ஜெயிக்க முடியாது. அதால எப்போதும் துரோகத்தை வைத்து ஜெயிக்கும், முதுகுல குத்தும், பின்கேட்டு வழியாகத்தான் உள்ளே நுழையும். இதுதான் ஆரிய பார்ப்பன RSS-இனுடைய வண்டவாளம். இதுதான் அவங்க அரசியல், இதுதான் அவங்க உத்தி. என்னைக்கும் நேர்மையா நின்று சித்தாந்தத்தை சொல்லி செஞ்ச செயல்களை சொல்லி ஓட்டு கேட்கிற வழக்கமே அந்த கும்பல் கிடையாது. ஒண்ணு பணம் கொடுத்து வாங்கும் எம்எல்ஏக்களை, இல்லாட்டினா பணம் கொடுத்து பொய் பரப்போம், இல்லைன்னா பணம் கொடுத்து ஆட்சி மாற்றத்திற்கான எல்லா வேலைகளையும் பார்க்கும். இந்த அயோக்கியத்தனமான இந்த கும்பல் தான் நேத்து தமிழ்நாட்டினுடைய சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு இடைக்கால தீர்ப்பு ஒன்று வாங்கியிருக்காங்க. என்னவா, ஸ்டே ஒன்று வாங்கியிருக்காங்க, தடை வாங்கியிருக்காங்க. எதுக்கு? பல்கலைக்கழகங்கள்ல துணைவேந்தர்களை நியமிப்பது எங்க கையில தான் இருக்கணும், அது எப்படி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நியமிப்பாரு, தடை விதிங்க அப்படின்னு சொல்லி முதலமைச்சருக்கு தடை விதித்திருக்கிறது உயர்நீதிமன்றம். இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! ரொம்ப சிம்பிளா கேட்குறோங்க. இப்போ நீதிமன்றம் விடுமுறை காலத்துல இருக்கு. இந்த விடுமுறை காலத்துல இருக்கிற நீதிமன்றத்துல அவசர அவசரமா போட்டு ஒரு தடை ஆணை பெற வேண்டிய தேவை என்ன இருக்கு? அப்போ சங் பரிவார் கும்பல் ரொம்ப ஸ்கெட்ச் போட்டு ரொம்ப தெளிவா உள்ள போய் தமிழ்நாட்டின் நலனுக்கு எதிராக எல்லா வேலையும் பார்க்குது. ஆனா ஓட்டு பெருக்குங்க வந்து நிக்கிறாங்க, அடிச்சு அனுப்ப வேண்டிய வேலை நம்ம தானே பார்க்கணும். அப்ப என்ன வந்து கேக்குறாங்க இந்த கும்பலு? ரொம்ப தெளிவா தமிழ்நாடு உருப்பிடக்கூடாது, உயர்கல்வியில நம்ம முதல் இடத்துல இருக்கோம், பெரிய இடத்துல இருக்கோம், அதெல்லாம் முடிச்சு விட்டுறணும். இங்க பொம்பளைங்கெல்லாம் ஓவரா பேசுறோம், அவங்களாம் படிக்க விடாம ஆக்கி பண்ணணும். இவனை பூரா அடியாளா வச்சுக்கணும், மீசையை முறுக்கிட்டு நான்லாம் எந்த சாதி தெரியுமா, ஆண்ட சாதிடான்ற மாதிரி அந்த அடியாளை பூரா அடியாளாவே வச்சுட்டு இருக்கணும். அவன் மனுஷனாயிடக்கூடாது, வேலை வெட்டிக்கு போயிடக்கூடாது, பணம் சம்பாரிச்சிடக்கூடாது, சுயமரியாதையா வாழ்ந்துடக்கூடாதுன்றதுல தெளிவா இருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டினுடைய உயர்கல்வி சூழலை சிதைத்து ஒழிக்க வேண்டும் என்பதுதான் இவங்களுடைய மோட்டிவ். இப்ப புரியுதுங்களா? இந்த மோட்டிவ்க்கு எதிராகத்தான் நம்ம போராடி ஒரு தீர்ப்பை பெற்றோம். எங்க போன மாசம் உச்ச நீதிமன்றம் நம்ம கொடுத்த ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு. ஆளுநருக்கும் திரௌபதி முர்முக்கும் சேர்த்தே ஒரு கூட்டு வச்சது உச்ச நீதிமன்றம், உங்களுக்கு தெரியும். அப்பதான் உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா, ஆளுநருக்கு முடிவெடுக்கிறதுக்கு ஒரு காலக்கெடுவை நியமிச்சாங்க. அதே காலக்கெடுவை குடியரசுத் தலைவருக்கும் கொடுத்து மிரள விட்டாங்க. இது வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்புன்னு சொல்லி எல்லா எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களும் ஆகா ஆளுநருக்கு அடி விழுந்துருச்சு, பொடனிலே பொருள்னு உச்ச நீதிமன்றம் போட்டுருச்சுன்னு சந்தோஷமா இருந்தாங்க. இந்தியாவில் இருக்கிற எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் அதுல என்ன சொன்னாங்க, உடனடியா தீர்மானம் எடுக்கணுமா, கையெழுத்து போடணுமா போட்டுரு, 1 மாசத்துக்குள்ள போட்டுரு, இல்ல எனக்கு முடிவெடுக்க கொஞ்சம் டைம் இருந்தா 3 மாசத்துக்குள்ள போடு. திரௌபதி முர்முக்கும் அதுதான், RN ரவிக்கும் அதுதான், கையெழுத்து போட்டுருங்க. இல்ல 3 மாசத்துக்கு மேல ஆகுதுன்னா அந்த சம்பந்தப்பட்ட மாநிலத்தை அழைச்சு எங்களுக்கு மன்னிச்சுக்கோங்க, எங்களுக்கு லேட் ஆகி போச்சு, இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க, நாங்கள் அதை முடிச்சுட்டு உங்களுக்கு கையெழுத்து போட்டு தரோம் அப்படின்னு தகவலை சொல்லி பண்ணுவோம்ட்டுறார். நீ வச்சுக்கிட்டு நீ பாட்டுக்கு விடிய விடிய உட்காந்துட்டு முகட்டை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அங்கே வேடிக்கை இல்லை. அங்கே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தான் முக்கியம், அதுதான் வலுவானது, அதுக்கிட்ட நீ நியமிக்கப்பட்ட ஒரு ஆள் வந்து உருட்டப்படாது அப்படின்னு பொலேர்னு போட்டு அனுப்பிச்சு. அது தமிழ்நாடு மட்டும் இல்லை, கேரளா, அந்த கேரளா, வெஸ்ட் பெங்கால் எல்லாம் பயங்கரமாக கொண்டாடினாங்க இல்லையா? அதுக்குத்தான் ஒரு உள்ளடி வேலை பார்த்துருக்கு. என்ன 2 வேலை பார்த்தாங்க. ஒன்றிய என்ன பண்ணுச்சு, ஒன்றிய அரசு டெல்லியில உட்காந்துக்கிட்டு திரௌபதி முர்முவினுடைய முதுகு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு 14 கேள்விகளை அனுப்பியது. நீ மேல்முறையீடு செய்யறதா இருந்தா நேர்மையா குறிப்பிட்ட காலத்துக்குள்ள மேல்முறையீடு செய்ய. நான் மேல்முறையீடெல்லாம் செய்ய மாட்டேன், அது கெஞ்சி கூத்தாடுற மாதிரி ஆயிரும், நாங்க அப்படி பண்ண மாட்டோம், நாங்க கேள்வி கேட்போம். ஏன்னா அவங்க திரௌபதி முர்மு, அவங்க வந்து குடியரசுத் தலைவர், அவங்க பயங்கரமானவங்க, ஸோ கேள்வி மட்டும்தான் நாங்க கேட்போம் அப்படின்னு பாஜக கும்பல், RSS கும்பல், மோடி போன்றவர்கள்லாம் இந்த அம்மாவுக்கு முதுகுல மறைஞ்சுக்கிட்டு இவங்கள 14 கேள்வியை கேட்க சொல்லி அதை வச்சு இப்போ உருட்டிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு தனியா ஒரு கமிட்டி போட்டு எல்லாமே நடக்க போகுது. அதே காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும் 10 இந்த கேஸ்ல தான் 10 தீர்மானங்களையும் உச்ச நீதிமன்றம் அவங்களே நிறைவேற்றி அனுப்பி விட்டாங்க. நம்மள நீ உனக்கே ஓகே சொல்லிட்டோம், கிளம்பு. 142வது சரத்து, அதாவது உச்ச நீதிமன்றத்துக்குன்னு தனி பவர் இருக்கிற ஒரு சட்டப்பிரிவு, அதை பயன்படுத்தி முக்கியமான காலகட்டத்தில் அந்த சட்டத்தை அந்த பிரிவை பயன்படுத்திக்கலாம். அதை பயன்படுத்தி ஆளுநர் 4 வருஷமா கையெழுத்து போடாத அத்தனையும் நிறைவேற்றி விட்டுருச்சு உச்ச நீதிமன்றம். அது 10 தீர்மானங்களும் உயர்கல்வி சார்ந்த தீர்மானங்கள் தான். 10 தீர்மானமும் அதுல ரொம்ப முக்கியமானதுதான்
தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்கள் எல்லாம் துணைவேந்தர்களை இதுவரைக்கும் ஆளுநர் நியமிப்பார். ஆளுநர் நினைச்சவரெல்லாம் போட்டுக்கிடுவார். எல்லா சங்கி பயல்களும் எல்லா பல்கலைக்கழகத்துக்குள்ளேயும் வந்து உட்காந்துக்கிட்டு மாணவர்களுக்கு பாடத்திட்டத்தில் சங்கித்தனத்தை புகுத்திட்டு காவித்தனத்தை புகுத்திக்கிட்டு மாணவர்களை முட்டாளாக்கி அவங்கள சாதி வெறியாக்கி மத வெறியாக்கி மொத்தமாக முடிச்சு விடுவாங்க அவங்க. அதுக்கு தான் உயர்கல்வியை சண்டை போட்டுட்டு இருக்கான். ஏன்னா அவன் தானே யங்ஸ்டர்ஸ், அவன் தானே வளர்ந்து வர்றவன், அடுத்து அவன் தானே பெரிய ஆளா வருவான். அதனால அவனை அங்கேயே முடிச்சிட்டோம்னா, அங்கேயே வெறியன் ஆக்கிட்டோம்னா நம்ம வேலை இன்னும் சுலபமாக முடிஞ்சிரும்ல. அதுக்காக உயர்கல்வியை டார்கெட் வைக்கிறாங்க. ரெண்டாவது, தமிழ்நாடு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கு. இவங்க அப்புறம் படிச்சதுனால தான் ஆம்பளை அத்தனையும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்குது. படிப்பு முடிச்சு விட்டுருவோம், அதுதான் அவங்களுடைய ரூல். அதுக்கு தான் இந்த வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு சட்ட திருத்தம் என்ன பண்ணியிருந்தோம் நம்ம, இனிமேல் வந்து ஆளுநர் வைஸ் சான்சலரை தேர்வு செய்ய முடியாது. ஆளுநர் வேந்தர் இல்லை. இயல்பாகவே இந்த தீர்ப்பு கிடைச்சோடனே வேந்தராக நம்முடைய முதலமைச்சர் மாறிடுவார். முதலமைச்சர் தான் இந்த பல்கலைக்கழகங்களுக்கு எல்லாம் துணைவேந்தர்களை நியமிக்கிற பொறுப்பெடுத்துப்பார். அப்ப நம்முடைய கல்வி சூழலுக்கு ஏற்ப, நம்ம பகுத்தறிவு சூழலுக்கு ஏற்ப ஆசிரியர்களை பேராசிரியர்களை அங்க வைஸ் சான்சலரா துணைவேந்தரா நியமிக்கலாம். இப்போ இதுதான் இவங்களுக்கு உறுத்துது. ஐயோ, உயர்கல்வி நிலையங்கள் நம்ம கையை விட்டு போயிருமே, நம்ம ஐயா ஜி ஆர்.என். ரவி போய் ஜெய் ஸ்ரீராம் காலேஜில் சொல்ல வச்சாரே, இங்க இருக்கிற சொந்தக்காரன் பந்தக்காரன் அத்தனை பேரையும் ஆர்எஸ்காரனை பூரா பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிப்பு விழாவில் மேடைக்கு சிறப்பு விருந்தினராக கூட்டிட்டு வந்து அவங்கள பொது ஆள் மாதிரி காட்டி பாஜகவினுடைய சொம்படிக்க விட்டுட்டு அவங்கள வச்சே ஒரு பிரச்சாரத்தை செஞ்சு விட்டு போறாங்க. தமிழ்நாட்டினுடைய உயர்கல்வி அமைச்சர் போறாரோ இல்லையோ சங்கி பயல்க மறக்காம போயிருவாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு. இதுதான் பிரச்சனையா இருந்தது. 7 பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர் இல்லாம நம்ம பிள்ளைங்க தெருவில் நிக்குது. நம்ம பல முறை பேசிட்டோம். இப்ப நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, இதை மையமா வச்சுதான் உயர்கல்வியை பாதுகாக்கணும்னு முடிவெடுத்துதான் நம்ம ஆட்கள் ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க. இனிமேலு தமிழ்நாட்டுக்குள்ள துணைவேந்தர்களை நியமிப்பது வேந்தராக இருக்கக்கூடிய முதலமைச்சர். அது எந்த முதலமைச்சர் இருக்காரோ அவர் வேந்தர், துணைவேந்தரா அவர் தான் நியமிப்பார். இந்த அடிப்படையில் தீர்ப்பு கிடைச்ச பிறகு தேடுதல் குழுவை ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தேடுதல் குழுவுடைய வேலை என்ன அப்படின்னா, தரமான ஆசிரியர்களை தேர்வு செய்வது. சில கிரைட்டீரியா இருக்கு இதுல. என்ன, இத்தனை வருஷம் வேலை பார்க்கணும், இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், இது இருக்கணும், அது இருக்கணும், நிறைய இருக்குல்ல. அதெல்லாம் வச்சு நீங்க விண்ணப்பிக்கணும். விண்ணப்பிச்ச பிறகு அதை சரிபார்த்து யாரெல்லாம் ஆப்டான ஆளோ ஒரு 2-3 பேரை பரிந்துரைப்பாங்க. அதை அரசு ஒருத்தரை செலக்ட் பண்ணும். இதுதான் நடைமுறை. இதை வந்து உடைக்கணுன்றதா இவங்களுடைய நோக்கம். ஏன்னா உள்ள புற சங்கிகளா திர்றானுங்க பல்கலைக்கழகத்துல. அதை மாத்திரத்துக்கு தான் இவர் நான் இருந்துக்கிறேன் உள்ள அப்படின்றாரு முதலமைச்சர். இதை உடைச்சு காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிதான் பாளையங்கோட்டையில முன்னாள் பாஜகவினுடைய செயலாளரா இருந்தவன் அந்த ஆளு பேரு வெங்கடாச்சலபதி. இந்த ஆளு ஒரு லாயர். அதனால என்ன பண்ணிருக்கிறாருன்னா, சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடுத்திருக்காரு. நீங்க இதை உடனடியாக இடைக்கால தடை கொடுக்கணும். எதுக்கு, வைஸ் சான்சலர்லாம் இவங்களே தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, விட்டா அப்படியே போயிடும், அதனால நீங்க உடனே தடை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. யார் நீதிபதியா வர்றாங்க? 2 நீதிபதிகள் கொண்ட பெஞ்சு. ஒன்னு சுவாமிநாதன், எங்க கேட்ட மாதிரி இருக்கா, அந்த ஆர்எஸ்எஸ் காரர் தாங்க. இதை நான் சொல்லல, உலகமே சொல்லுது. கூடுதலா ஒரு தகவல் சொல்றேன். நான் பலமுறை சொல்லியிருக்கேன், அது வேற விஷயம். ஆனா இந்த தகவல்களை சாலிடா சொன்னது யார் அப்படின்னா, நீதியரசர் சந்துரு. யார் தெரியுங்களா? ஞாபகம் வருதுங்களா? நீதியரசர் சந்துரு யாரு? ஜெய்பீம் படத்துல சூர்யா ஒரு கேரக்டர் பண்ணுவார்ல, அந்த கேரக்டரா உண்மையில இருந்தவர் தான் நீதியரசர் சந்துரு. அவர் என்ன சொல்றாருன்னா, படிக்கிற காலத்திலே பார்த்திருக்கீங்க, கெடுபடியான ஆர்எஸ்எஸ் காரரு, ஆர்எஸ்எஸ் மேல பைத்தியமா வெறித்தனமா இருந்த ஆர்எஸ் கார் தான் இந்த சுவாமிநாதன் அப்படின்னு வெளிப்படையாவே சொல்லியிருக்காரு. பாருங்களேன். அவரோட லட்சுமி நாராயணன் என்ற நீதிபதியும் சேர்ந்து 2 பேரும் விசாரிக்கிறாங்க. இது லீவ் காலம் அப்படின்றதுனால இந்த விடுமுறை கால பெஞ்சோடைய நீதிபதிகள் அந்த 2 பேர் இருக்காங்க. அதனாலதான் இந்த சங்கி கும்பல் போன மாசம் வந்திருக்கு, 12-13 வந்து 12ஆம் தேதி நினைக்கிறேன். போன மாசம் வந்த தீர்ப்புக்கு இந்த மாசம் ஓடி போய் விடுமுறை காலத்துல அவசரமா விசாரிக்க சொல்லி கொடுக்கறதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன? தமிழ்நாட்டை நாசமாக்கணும்ன்றத தவிர வேற என்ன அரசியல் இருக்க முடியுதுல சொல்லுங்க. ரெண்டாவது, அதுக்கு டாக்குமெண்டா ஒரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிருக்காங்க. அது வந்து தமிழ்நாட்டினுடைய அரசு இதழ்ல வெளியிட்டதா சொல்றான். ஆனா தமிழ்நாடு அரசு சொல்றது அது ஃபோர்ஜரின்றாங்க. தமிழ்நாடு அரசு இதழ்ல வெளியிட்டு இருக்கிறது ஒண்ணு, ஆனா இவங்க தயார் பண்ணி ஹைகோர்ட்ல கொடுத்துருக்கிறது ஒண்ணு. அதுவே இல்லையா நாங்க கொடுத்தது, அது ஃபோர்ஜரி அப்படின்னு நம்ம வாதாடிட்டு இருக்கோம். அது நீதிமன்றம் கண்டுக்கவே இல்லை. மூணாவது என்ன அப்படின்னா, சாயந்தரம் 6 மணிக்கு மேல வரைக்கும் விசாரணை நடந்திருக்கு, வழக்கு நடந்திருக்கு.
என்னங்க அவ்வளவு தலைபோற வழக்கா? அதுலயே அவங்க சொல்ற வாதம் என்ன தெரியுமா? சங்கி பயலுக கல்வி நிலையத்துக்குள் அரசியல் புகுந்து விடுமா. அப்புறம் போய் ஜெய் ஸ்ரீராம் சொல்ல வச்சாரே ரவி, அது அரசியல் இல்லையா? ஏபிவிபியை தூக்கி நிர்வாக குழுவில் போட்டீங்களே, அது அரசியல் இல்லையா? பாடத்துக்கிட்ட உருட்டுனீங்களே, அது அரசியல் இல்லையா? இங்கே பெரியார் பல்கலைக்கழகத்துக்குள்ள ஒரு சங்கியை வச்சுட்டு இன்னைக்கு வரையும் திருட்டு பையில வச்சுக்கிட்டு காப்பாத்திட்டு இருக்கீங்களே, அதெல்லாம் உங்களுக்கு அரசியலா தெரியலையா? அங்க போய் உட்காந்துட்டு எச் ராஜா 4 மணி நேரம் அவர் கூட ஆபீஸ் ரூம்ல உட்காந்து பேசிட்டுறாரு, அதெல்லாம் அரசியல் இல்லையா? யாருக்கியா காதை குத்தி விடுறீங்க? நீங்க வந்து விவாதம் பண்றாங்க, அரசியல் பண்ணக்கூடாதுன்றதான் தடுக்கத்தான் நாங்க இது வந்திருக்கிறோம், விட்டா அவங்க வந்து வைஸ் சான்சலர்லாம் போட்டுருவாங்க அப்படின்னு கதறிக்கிட்டு இந்த சங்கிய இந்த இடத்துல போயிருக்கு. ரெண்டாவது, விடுமுறை நாள்ல ஏன் போட்டோம், அதுக்கு என்ன அவசரம் அப்படின்லாம் எந்த காரணமும் சொல்லல. ஐயா இது இல்லாட்டினா 10 பேருக்கு வேலை போயிருமையா, சீக்கிரம் விசாரிங்க, தேர்தல் வரவங்களும் இதை விசாரிங்கயா, அப்படி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல. அப்படி எந்த காரணமே இல்லாம அசால்ட்டா அவங்க மட்டும் காரணமே சொல்லாம ஒரு வழக்கு போட்டுட்டு இருக்காங்க. அதன் மீது தடை 9 சட்டங்களை நிராகரிக்குது. 9 சட்டங்களுக்கு நீங்க வந்து வழக்கு போடும்போது மொத்தமா எப்படி நீங்க போடுவீங்க? அப்படிதான் மொத்தமா போட்டு வச்சிருக்காங்க. இப்ப வழக்கறிஞர்கள் என்ன கேக்குறாங்கன்னா, 9 சட்டத்தையும் ஒரே கேஸா எப்படியா நீ போடுவ அப்படின்னு தான் வழக்கறிஞர்கள் கேட்கிறாங்க. 9 சட்டத்தை நீ வந்து எதிர்த்து வழக்கு போடுறீல, அந்த வழக்குக்கு எதிர் மனுதாரரா யாரை போட்டுக்கணும்? பல்கலைக்கழகங்களை சேர்த்திருக்கணும். அப்படி பல்கலைக்கழகங்களை சேர்க்கல. முதல்ல லீவு நாள்ல ஏன் போட்ட, ஏன் 6 மணி மாதிரி விசாரிச்சுக்கிட்டு கிடக்குற, அவசரமா எடுத்ததனுடைய பின்னணியில் இருக்க அரசியல் என்ன? அதுக்கப்புறம் மொத்தமா 9 சட்டத்தை எடுத்து ஒரே கேஸா போட்டுக்க, ஏன் அப்படி போட்ட? அப்படி போடக்கூடாது. பல்கலைக்கழகங்கள் எல்லாம் ஏன் எதிர் மனுதாரரா சேர்க்கல? சேர்த்திருக்கணும்ல. நீ பல்கலைக்கழகத்தை பத்தி தானே பேசுற, அதையும் சேர்த்திருக்கணும்ல, ஏன் சேர்க்கல? இன்னொன்னு, நம்ம இந்த வழக்குகளை எல்லாம் உச்ச நீதிமன்றத்துல இருக்கு, அங்க வழக்கு தொடுத்து வச்சிருக்கோம். இன்னும் அது வந்து மொத்தமா இருந்த வழக்கெல்லாம் கொண்டு போய் உச்ச நீதிமன்றத்தில் போட்டுட்டு இருக்கோம், அது விசாரணைக்கு வரப்போகுது. இப்ப வேணும்னே இந்த வழக்கு எடுத்துக்கிட்டு இங்க விசாரிச்சா அங்க தடைப்படும், அதுதான் இவங்க நோக்கம். இங்க வச்சு விசாரிச்சு இதை அப்படியே முடிச்சு விட்டுருவோம் அப்படின்னு கல்வி நிலையங்களுக்குள்ளேயே கைக்குள்ளேயே வச்சுக்கணும் அப்படின்றக்காக அந்த வேலையை பாக்குறாங்க. அதுலயும் ஒரு பாயிண்ட் வைக்கிறோம், யூஜிசிக்கு எதிராக இருக்கு, யூஜிசி நார்ம்ஸ்க்கு எதிராக இருக்கு. யூஜிசிக்கு என்ன அதிகாரம் இருக்கு? என்ன அதிகாரம் இருக்கு? என்னென்ன ரூல்ஸ் படி இந்த பல்கலைக்கழகம் இயங்கணும்னு சொல்றதா அதிகாரம். உள்ள வந்து உட்காந்து உருட்டுறதெல்லாம் அதிகாரம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா யூஜிசிக்கு எதிராக எதுவுமே இல்லை நம்ம கையில், நம்ம பண்ணவே இல்லை. யூஜிசிக்கு என்ன தரம் இருக்கோ, என்ன தண்டி இருக்கோ, அந்த அளவுக்கு நம்ம யூஜிசியை நடத்துறோம். ஏறி மண்டையில நிக்கிறாங்க. அப்ப இந்த சங்கி நீதிபதி இருக்கிறார்ல, அவர் தான் இந்த எச்சியலையில உருள்றதெல்லாம் எங்க தர்மம்னு அவர் தான் மதம் மாற்றுறது ரொம்ப கொடூரமானதுன்னு அவர் தான் ஸ்ரீரங்கம் பக்கத்துல 2 அர்ச்சகர்களை நியமனமே செல்லாதுன்னு அறிவிச்சு விட்டவர். அவர் இப்படி நிறைய செஞ்சிருக்கிறாரு. அதுல ஒண்ணுதான் இப்ப போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளவும் நடந்த பிறகு டிஎம்கே லாயர் வில்சன் போறாரு. வில்சன் போய் கேட்கிறாரு, இங்க பாருங்க, எங்களுக்கு வந்து ஒரு நாள் மறுநாள் வச்சுக்கிருவோம், நான் எங்களுக்கு டாக்குமெண்ட் கொடுங்க, நாங்க படிச்சுக்கிறோம், ஏதாவது கொடுக்குறான்னா ஒரு டாக்குமெண்ட் இல்ல. ஒரு டாக்குமெண்ட் இல்லாம எப்படி நீங்க வாதாடினீங்க? ஒரு டாக்குமெண்ட் கொடுக்காம நீங்க எப்படி இது பண்ணீங்க? இந்த கெஜெட்ல வந்ததா சொல்லிக்கிறோம், ஃபோர்ஜரி இதை மட்டும் நீங்க கொடுத்துட்டு எப்படி பண்ணீங்க? இங்க ஒரு வழக்கு வர்றவங்களுக்கு டைம் கொடுக்கணும்லங்க. அவங்க என்ன பிராது கொடுத்துருக்காங்க, என்ன காரணத்தை சொல்லிருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி இவங்க ப்ரிப்பேரா போகணும்ல. அதுக்கு டைமே கொடுக்கல. நாளைக்கு நடத்துவோங்க, ஒரே ஒரு நாள் நாளைக்கு நடத்துவோன்றாரு. அதெல்லாம் முடியாது. அதுலயும் இந்த சங்கி நீதிபதிங்க தீர்ப்பு சொல்லும் போது என்ன பண்ணீங்கன்னா, மைக்கா மத்திட்டு தீர்ப்பு சொல்லியிருக்குங்க. இவரு காது கேட்கல. அப்ப வில்சன் சொல்றாரு, என்னங்க சார் அப்படின்னு கேட்டிருக்காரு. என்ன சொன்னீங்க, என்ன தீர்ப்பு என்ன சொன்னீங்க, கமெண்ட் என்ன சொன்னீங்க, தீர்ப்பு என்ன சொன்னீங்கன்னு கேட்டா, தீர்ப்பு தடை செஞ்சுட்டோம், இந்த செக்மெண்ட் அப்புறம் தடை செஞ்சுட்டோம்னு சொல்லியிருக்காங்க. நீதிபதியோடைய ஆர்டரை அப்லோட் செஞ்சிருவாங்க, அதுக்கப்புறம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்கன்னு தடை வச்சிருக்காங்க. நீங்க உங்களுக்கு புரியுதா? எவ்வளோத்தையும் சதைச்சாச்சு. இடி பாய சொல்ற இடத்துல பாயுது, ஐடி கடிக்க சொல்ற இடத்துல கடிக்குது. இப்ப நீதிமன்றம் மக்கள் எங்க போய் நிப்பாங்க? தமிழ்நாட்டை சீரழிச்சு சிதைக்கணும்னு இந்த சங்கி கும்பல் ஒத்த காலில் நிக்குது. தமிழ்நாட்டில் நொறுக்கி அனுப்புற வேலையை நம்ம பார்க்கணும். கல்வியிலே கை வச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, அது கரண்ட்ல கை வச்ச மாதிரி மொத்தமா முடிச்சு விட்டுறோம் நம்ம.